இந்த கிளைமேக்ஸ் வந்து எல்லாரும் சொன்ன மாரி ரொம்ப ஆ ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸா இருக்கும். விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். பட் என்னன்னா, இந்த கிளைமேக்ஸ்ல நாங்கலாம் நடிக்கல. அ வீட்டுக்கு சொல்ட்டாங்க. "நீங்க கிளம்புங்க சார்" அப்படின்ட்டாங்க. ஸோ நான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன். சார் என்ன சார் இந்த மாரி கிளைமேக்ஸ்ல சாதாரணமா ரோப் கீப்லாம் போட்டு கொஞ்சம் பயங்கரமா ஃபைட்லாம் இருக்கும். எனக்கும் அர்ஜுன் சார் அப்புறம் நம்ம ஃபாரினர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ ஃபுல்லா போட்டு பெரட்டி எடுப்பீங்கன்னு பார்த்தா, வீட்டுக்கு சொல்றீங்களே சார் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் வியப்பா தான் பார்த்தோம். கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. எப்புட்றா இந்த அ இந்த 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 சீக்வென்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதுக்கப்புறம் சார் எப்ப பார்க்கலாம், எப்ப பார்க்கலாம்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சீக்வென்ஸ பார்க்கறதுக்கு. பட் கடைசியில இப்போ லாஸ்ட் ஒரு ஒரு 1 மந்த் முன்னாடி தான் அந்த சீக்வென்ஸ பார்த்தோம். பார்த்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா அதாவது இந்த நெறைய எஃபோர்ட்ஸ் எடுத்திருக்காரு படம் ஃபுல்லாவே. அவ்ளோ யானை இருக்கும், அது இருக்கும், செட்ஸ் நெறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இவ்ளோ பேக்கேஜ்லாம் தாண்டி இந்த மாரி ஒரு கிளைமேக்ஸ வந்து பார்க்கும்போது, ஒரு ஒரு நல்ல நிறைவு இருக்கும். நல்ல ஒரு பிரம்மாண்டம் இருக்கு அதுல. ஸோ, அதுக்கு வந்து விஜய் சாருக்கு வந்து என்னோட பாராட்டுக்கள் சார். உண்மையிலேயே நீங்க வந்து இந்த படத்துல ஒரு ஃபர்ஸ்ட்டு நீங்க இந்த சினிமால வந்து நாங்கலாம் அந்த பாய்ஸ் டைம்லலாம் அந்த லிரிசிஸ்ட்டா தான் உங்கள வந்து ரொம்ப ரசிச்சிருக்கிறோம். அண்ட் அதிலிருந்து நீங்க யூ ஹவ் பீன் அன் ஆக்டர், யூ ஹவ் பீன் அ டைரக்டர். பட் இந்த படத்துல வந்து ஆர்ட் டைரக்டரா கூட இருந்திருக்கிறீங்க. ஸோ, கிட்டத்தட்ட ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா புரொடக்ஷன்லேருந்து, ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து, கோஆர்டினேஷன்லேருந்து கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் ஒரு ஒரு அவர் ஒரு ஒன் மேன் ஆர்மியா இருந்து எல்லாத்தையும் பார்த்தாரு.